அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, புனிதமான மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஈதே மீலாத் கொண்டாடியவர்களாக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். பெருமானாரை நினைவு கூறினோம். பிறை 1 பிறை 12 வரை. அதோடு ஈதே மீலாது முடிஞ்சிடுச்சா? ஒரு மோமீனுக்கு முடியவே இல்லை. அவன் ஒவ்வொரு அசைவுகளும் நொடி பொழுதும் பெருமானாரை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நினைவுனா என்ன? ஜிக்ருன்னா நம்ம ஜிக்ருன்னு சொல்கிறோம். ஜிக்ருன்னா என்னங்க? ஜிக்ரு நினைவு கூறுதல். ஜிக்ருன்னா நினைவு கூறுதல். ஜிக்ரில் பல வகை இருக்குது. ஜிக்ரில் பல வகை இருக்குது. இப்போ அந்த முதல் 2 வகை நாம் எடுத்துக்கொண்டால், ஜிக்ரு லிசானி, நாவினால் ஜிக்ரு செய்வது. ஜிக்ரு கல்பி, உள்ளத்தினால் ஜிக்ரு செய்வது. இப்போ பெருமானாரை நாம் புகழ்ந்தோம். பெருமானாரை நாம் புகழ்ந்தோம், நாவினால் நாம் புகழ்ந்தோம். இப்போ நாம் சலவாத்து ஓதணும். சலவாத்து ஓதணும். ஒவ்வொரு ஆளையும் நாம் பார்த்தேன். என்னையே நான் பார்த்துக்கிட்டேன். சலவாத்து எப்படி ஓதுறோம் அப்படின்றது என்னையே நான் பார்த்துக்கிட்டேன். மற்றவங்களையும் ஒரு பார்வை, ஒரு கிளான்ஸ். ஒரு சிலர் உருகி ஓதக்கூடியவர்களையும் பார்த்தேன். ஒரு சிலர் பேசி கொண்டு ஓதக்கூடியவர்களையும் பார்த்தேன். ஒரு சிலர் கண்ணை மூடிக்கொண்டு ஓதக்கூடியவர்களும் இருந்தாங்க. இப்படி பல வகையானவர்கள். ஆனால் அதில் உள்ளத்தால் உருகி ஓதக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த உள்ளத்தால் உருகி ஓதுற ஒரு நபர் தெரியுங்களா? அதை கொண்டு அல்லாஹு தாலா அனைவருடைய பாவத்தையும் மன்னிச்சிடறான். ஹஜ்ஜிக்கு பல லட்சம் மக்கள் போகிறாங்க. 75 lakhs, 50 lakhs, 60 lakhs, 1 crore கூட டச் ஆகலாம். அவ்வளவு மக்கள் கூடக்கூடிய இடத்துல அல்லாஹ் ஒருவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்கிறான். தன்னுடைய அடியார்கள் நேசருடைய ஒருவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்கிறான். அந்த நபர், அந்த பாக்கிய, அவருடைய பரக்காத்துக்களை கொண்டு வந்தவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்கிறான். ஒருவர் அந்த உள்ளம், அந்த அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய உள்ளம், அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கக்கூடிய உள்ளம், அந்த ஒரு நபர் நமக்கு தேவை. 40 பேர் ஒன்று கூடினால் அதில் அல்லாஹுக்கு பிடிச்சமான ஒரு நபர் இருப்பார், இறைநேசர் இருப்பார். அந்த பரக்காத்துகளை கொண்டு அல்லாஹு தாலா அந்த மஜ்லிஸை கபூல் செய்கிறான். இக்லாஸுக்கு அவ்வளவு அல்லாஹு தாலா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். அந்த இக்லாஸ் நம்மள வந்துடுச்சுன்னா பாருங்களேன், நமக்கு ஒரு நபர் பிடிச்சி போச்சுன்னா, நமக்கு ஒரு நபர் உதவி செய்துட்டார் அப்படின்னா அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், அவரை பற்றி சிந்திக்கிட்டே இருப்போம். ஏன்? அவர் எனக்கு உதவி செய்தார். அவரை நாம் அதிகமாக அவரை ஜிக்ரு செய்வோம். ஜிக்ருன்னா என்ன? அவர் பேரை சொல்றது இல்லை, அவர் பேரை சொல்லலை. ஜிக்ருன்னா அவரை நினைக்கிறது, உள்ளத்தால் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை அது உள்ளத்தில் உட்கார்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு தூக்கமே போகாது. ஏன்? உன்னுடைய உள்ளம் அதில் போயிடுச்சு. இப்போ அதனால நாம் எப்படி பெருமானாரை நேசிக்கணும்? எப்படி நேசிக்கணும்? உயிருக்கும் மேலே நம்ம நேசிக்கணும். ஹதீஸ் என்னப்பா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன ஹப்ப இலைஹி மின் வாலிதி வன்னாசி அஜ்மஈன். பெருமானாரை எப்படி நேசிக்கணும்? ஒருவர் தன் பொருள், மக்கள், மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைவரையும் விட, தன்னுடைய உயிரை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். எப்போ நேசிப்போம்? நம்மள அவர்களுடைய நேசம் வந்தாதான் கல்யாணம் ஆகக்கூடிய, அந்த நிக்கா ஆகக்கூடிய அந்த தம்பதிகள்
எத்தனை பேர் இடையில வந்தாலும் சரி, அவர்களுடைய சிந்தனை எங்க இருக்கும்? அவர்களுடைய சிந்தனை, எத்தனையோ பேர் வருவாங்க, கிஃப்ட் வரும், அது வரும், இது வரும். தான் நிக்கா ஆனா அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அவருடைய கவனம் இருக்கும். அந்த பெண்ணுக்கு எங்க இருக்கும்? அந்த மாப்பிள்ளை தன்னுடைய கணவர் நிக்காக போது அந்த கணவரை தேடக்கூடிய உள்ளங்கள் இருக்கும். இது ஒரு நேசம். ஆனால் இதையெல்லாம் விட்டு நாம் பெருமானாரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறது? அல்லாஹ் சொல்றான், இத்திபா செய்யுங்கன்றான். இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்க உண்மையிலேயே நபியை சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை உண்மையிலே நேசிக்கிறாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், இத்திபா செய்யுங்க. அல்லாஹ் பெருமானாரை பின்பற்றினா என்ன சொல்றான்? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறேன்றான். பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுறான் பெருமானாரை நேசிக்கும் பொழுது, இத்திபா செய்யும் பொழுது. இப்போ அதை எப்படி நாம இத்திபா செய்யறது? இவ்வளவு நாளா நாம் பெருமானாரை புகழ்ந்தோம், எப்படி இத்திபா செய்யறது? ஏங்க, ஒவ்வொரு அசைவிலும் பெருமானார் எப்படி இருந்தாங்க அதை தாங்க இத்திபா செய்யணும். பெருமானார் எப்படி தலைவாரினார்கள்? நம்ம ஒரு நேசர் உண்மையிலே நாம நேசிக்கிறோம்னா அவர்களை நாம இப்பல்ல பெருமானார் எப்படி இருந்தாங்க நாம நினைச்சிருக்கிறோமா? உண்மையான நேசர்கள் பெருமானார் எப்படி இருந்திருப்பாங்க? அதே இதுல இருப்பாங்க. இப்படி இருந்திருப்பாங்களா? அப்படி இருந்திருப்பாங்களா? பெருமானார் என்ன சொன்னாங்க? நீங்க தலை வாரும் பொழுது உட்கார்ந்துட்டு வாருங்கன்றோம். உட்கார்ந்து தலை வாரணும். இப்ப நாம எப்படி வாரணும்? உட்கார்ந்து தண்ணீர் குடிக்கணும். நாம எப்படி குடிக்கிறோம்? பாத்ரூமுக்கு இடது காலை வைத்து பாத்ரூம் உள்ள போகணும். பாத்ரூம் உள்ள வலது கால் வைக்கக்கூடாது. ஒரு இறைநேசர் மிகப்பெரிய வயது ஒரு வழி இறைநேசர், அவங்க பாத்ரூம் உள்ள போறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேற விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளேயே செப்பல் இருக்கும். அதாவது காலனி அழிந்து கொண்டு பாத்ரூம் உள்ள போகணும். இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, வெளியில இல்லை செப்பல், வந்து அவங்களுடைய பாத்ரூம் போகிற செப்பல் வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க, பாத்ரூம் உள்ளே வச்சிருக்கிறாங்க. பாத்ரூம் உள்ள எப்படி போவாங்க? போகணும். ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல காலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. பக்கத்திலே செருப்பு இருக்கும். செருப்பில் காலை வச்சா இடது காலை கொண்டு செருப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படிலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இப்போ அந்த நம்ம செப்பல் மாட்டும் பொழுது எந்த காலில் மாட்டணும்? வலது காலில் மாட்டணும். இப்போ ரெண்டு செருப்பும் உள்ளே இருக்கு. வலது ரெண்டு காலையும் கதவை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு இடது காலை வச்சு உள்ளே போயிட்டு அந்த முடியாத காலத்தில் எங்க நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுறாங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, எங்க பின்பற்றுறாங்க? வலது காலை இடது காலை வச்சு அப்படியே தூக்குன மாதிரி வலது காலில் செருப்பை போட்டு அதன் பிறகு இடது காலில் போட்டு போனாங்கன்னு இருந்தவர்கள், அவர்களை பார்த்தவர்கள் சொல்றாங்க. ஒரு வழி, ஒரு இறைநேசர் நபியுடைய சுன்னத்தை எங்க பேணுறாங்க? இப்போ ஒவ்வொரு எல்லா இடங்களிலும் நபி எப்படி தூங்கி இருப்பாங்க, நபி எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க, கண்மணி நாயகம் எப்படி நடந்திருப்பாங்க, கண்மணி நாயகம் மனைவியுடன் எப்படி இருந்திருப்பாங்க, பிள்ளைகளோடு எப்படி இருந்திருப்பாங்க, சஹாபாக்களோடு எப்படி இருந்திருப்பாங்க. இப்போ நம்முடைய எண்ணம், உண்மையிலே நாம் பெருமானாரை நேசிக்கின்றோம் என்றால் நாம் எப்படி போடணும்? அதாவது ஆடைகள் அணியும் பொழுது, கீழாடை அணியும் போது உட்கார்ந்துட்டு அணியணும். பேண்ட் போட்டு சொல்ல எப்படி போடணும்? உட்கார்ந்துட்டு போடணும். நாம செய்யறோமா? இப்படி தானே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துலையும் நம்முடைய இது பலகீனம். நாம பெருமானாரை நேசிக்கின்றோம் சொல்றோம். ஆனா இறைநேசர்கள் அப்படி கிடையாது. அதாவது நாம சாதாரணமாக ஒது செய்யறது கூட 3 தடவை என்னதுங்க, விரல் உள்ள கையை விட்டு கோதி கழுவணும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நாம செய்யறோம்? அந்த நேரத்தில் நமக்கு நினைவு வருதா, பெருமானார் இப்படி தானே சொன்னாங்க, பெருமானார் இப்படி தானே
நமக்கு ஒது செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ எதுவுமே நம்ம பெருமானாரை உண்மையிலே நேசிக்கிறோம். பாருங்களேன், சாதாரண ஒரு இது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னா, ஒரு தவறான செயலை கூட அதை அது ஒரு எல்லாருமே அது ஒரு தவறான செயல் இப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்க்குற எல்லா பசங்களும் பேசிக்கிறானுங்க, பார்த்தீங்களா? அப்போ அவன் அந்த அந்த நபரை நேசிக்கும் பொழுது அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய தவறான காரியம். இதனால் மக்களுக்கு நன்மையா? இதனால் மக்களுடைய அந்தஸ்து கூட போதா, இல்லை அவருடைய அந்தஸ்து கூட போதா? அன்பர்களே, எதற்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம யாரை நேசிக்கின்றோமோ அவர்களை நாம் உள்ளத்தில் கொண்டு அதே நம்முடைய நினைவில் இருக்கும். இறை நேசர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்களுடைய உள்ளம் ஒரு நொடி பொழுதும் மறக்கவே மறக்காது. அப்போ அல்லாஹ் இங்க எப்படி வச்சிருப்பான், அவர்களுடைய கபர் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க மறக்கவே இல்லையே. அல்லாஹ் எந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய சிக்கரிலையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிக்கரிலையும் இருக்குது ஹயாத்தான உள்ளம். அது எப்போ உள்ளம் மரணிக்குது? என்னைக்கு நீ அல்லாஹ்வுடைய சிக்கரை நீ மறக்கிறியோ அன்னைக்கு உன்னுடைய உள்ளம் மரணிச்சிடுது. ஹயாத்தா இல்லை. நாம நினைக்கிறோம் மூச்சு போயிட்டு வருது ஹயாத்தா இருக்கிறோன்னு. அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றாங்க உன்னுடைய உள்ளம் ஹயாத்தாகணும், என்னுடைய சிக்கர் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அதனால நாம் எல்லாம் ஜிக்ரே லிசானி, நாவால் ஜிக்ர் செய்கிறோம். எதற்கு நாவால் ஜிக்ர் செய்கிறோம் தெரியுமா? அது உள்ளத்தில் வந்துடணும், அது உள்ளத்தில் வந்துவிட வேண்டும். அதற்காக நாம ஜிக்ர் செய்கிறோம். பெருமானாரை நேசிக்கின்றோம் ஒவ்வொரு அசைவுலையும் நம்முடைய வரணும். அன்பர்களே, இப்படி எப்படி பெருமானார் பேசியிருப்பாங்க, எப்படி சஹாபாக்களோட இருந்திருப்பாங்க, சிறுவர்களுடன் பெருமானார் எப்படி நடந்திருப்பாங்க, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகும் பொழுது கொஞ்சம் சிந்தனை. பெருமானார் இப்படிதானே தக்பீர் கேட்ட சொன்னாங்க, இப்படிதானே கேட்டாங்க, கொஞ்சம் சிந்தனை வந்திருக்கணும் இல்லையா? இத்திபா எப்படி செய்ய முடியும்? பின்பற்றுதல் எப்படி பின்பற்ற முடியும்? இப்போ அவர்களை நேசிக்கும் பொழுது, ஒரு மனிதரை நேசிக்கும் பொழுது அவருடைய ரோல் மாடலை எடுத்துக்கிறாங்க இல்லையா? நாம நம்முடைய ரோல் மாடல் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ். ரோல் மாடல் தலைக்கு மட்டும் இல்லைங்க, கழுத்துக்கு மட்டும் இல்லைங்க. ரோல் மாடல் என்பது நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பெருமானாருடைய ரோல் மாடல் நாம் இருக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அப்படி நாம் பெருமானாரை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நாம செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள்ல பெருமானார் இப்படி தானே செய்திருப்பாங்க. எதற்காக? நீ எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் நீ ஸலவாத் ஓதுப்பா. ஏன் சொல்றாங்க? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு நீ ஸலவாத் பெருமானார் மீது ஓதிக்கொள். அன்பர்களே, அல்லாஹு தாலா அதை கொண்டு அந்த இல்மு அல்லாஹ் லேசா கொடுத்துருவான். துனியாவுடைய இல்மு அல்லாஹ் லேசா கொடுத்துருவான். என்னைக்கு நீ பெருமானாரை இத்திபா செய்றியோ, என்னைக்கு நீ பெருமானாரை நினைவு கூறியோ, அன்னைக்கு அல்லாஹு தாலா அவர்கள் அதை கொண்டு அல்லாஹு தாலா அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக்கி தரான். அன்பர்களே, ஆதலால் நாம ஜிக்ர் லிசானி, நாமோ லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வளோ நேரம் ஸலவாத்து நாவினால் ஓதணும். அல்லாஹ்வுடைய கிருபையில் 10,000க்கு மேலே நம்ம ஸலவாத் ஓதிரும். எல்லாம் ஒன்று கூடி ஓடணும். ஒரு ஆள் 500 600 ஓதிருக்கலாம். இந்த பிராக்டிஸ் நீ வெளியில் போனாலும் சரி, வீட்டு உள்ளே இருந்தாலும் சரி, அந்த ஸலவாத்தை நீ அதிகப்படுத்திக்கணும். அன்பர்களே, அல்லாஹ் கிருபை செய்வானாங்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாம் எல்லாம் நாவினால் ஜிக்ரு லிசானி, நாவினால் நாம் ஒன்று கூடி ஜிக்ரு செய்ய போகிறோம். அல்லாஹ் ரப்பே நீதான் என்னுடைய மஹ்பூத், வணக்கத்திற்குரியவன், நீதான் என்னுடைய ஹாஜத்தரவா, நீதான் என்னுடைய மஹ்பூத், நீதான் என்னுடைய மக்சூத். அப்படி நாம அல்லாஹ்வை ஜிக்ரு செய்கிறோம். இப்போ அந்த ஜிக்ரு நாம செய்யும் பொழுது ஜிக்ரு ஒரே ஒரு செய்தி ஞாபகம் வருது, சொல்றேன். நடந்த இது மிகப்பெரிய வசதியானவர்
தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்திற்காக அவர் காசாக வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருக்கார். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஷேரில் அதில் இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். கல்யாணம் நெருங்கிடுச்சு. உடனே ஒரு பெரிய ஏன்னா அவரு முக்கியமான ஆள், மொஹல்லாவில் வசதியானவர், முக்கியமான ஆள். அவருடைய பிள்ளை கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும், எந்த ஒரு குறைவும் இல்லை. நிக்கா நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டை விற்கலான்னு போகிறார். ஏன்னா அந்த லேண்டு வச்சு தான் அவங்க நிக்காவே நடக்கணும். திருமணம், தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். அந்த லேண்டு விற்று தான் நகை வாங்கணும், அந்த லேண்டு விற்று தான் எல்லாமே பண்ணணும். கிட்ட போகிறாரு, அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாச்சு, முடிஞ்சிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கேஷ் வரணும், பணம் வரணும். இங்கே ரெண்டுல நிற்கிது. அப்படியே பேசிட்டே வர சொல்ல கரெக்டாக நிக்காவுக்கு ஒரு வாரம் வந்துடுச்சு, பணம் வரல. ஃபோன் பண்ணி கேட்டால் இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், அப்படியே வந்துடுச்சு. அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அவருடைய உள்ள கடைசியில் அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காசு இருக்குங்க, காசு கையில் இல்லை, எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டார். யார் கொடுப்பா? ஒரு 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா இந்த காலத்தில் கொடுக்க முடியுமா? 50 சவரம் நகை போடணும் பிள்ளைக்கு, எங்கே இந்த 50 லட்ச ரூபா யார் தருவா? கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய, அதாவது 3 நாள் ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கு சாப்பாடுக்காவது ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவோம். யாரும் நம்பவும் மாட்டாங்க, ஏன்னா நல்ல வசதியாக இருக்கிறாரு. உடனே இருக்கிற எல்லா ஷேரும் விட்டார், எல்லா இதுவும் வித்தாரு, ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஆனால் அல்லாஹ் கிட்ட எப்படி அழுதார்? அவரு சொல்றாரு, அல்லாஹ் கிட்ட நான் பேசுனேன்றார். அல்லாஹ் கிட்ட எப்படி அழுதிருப்பார்? எல்லாரும் வந்து கைவிரிச்ச பிறகு எங்க போனார்? அன்பர்களே, அல்லாஹ் கிட்ட போனார். அவருடைய உள்ளம் எப்படி அழுதிருக்கும்? அல்லாஹ் கிட்ட, ரப்பே எல்லாம் கைவிட்டாங்க, என்னுடைய சொத்து எனக்கு உதவல, எனக்கு இஸ்ஸத்து நீ கொடுத்துட்டு இருந்த, என் சொத்து உதவல, என்னுடைய நண்பர்கள் உதவல, நான் வைத்திருந்த ஷேர் எதுவும் உதவல. ஆனால் அல்லாஹ் கிட்ட சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த உடனே அந்த 3 நாட், அதாவது என்னென்ன காரியங்கள் அதற்கு முன்னால் மிக பிரம்மாண்டமான சில இதெல்லாம் காரியங்கள்லாம் செய்வாங்க. அந்த டைம்ல அல்லாஹ் தஆலா அவருக்கு காசை கொடுத்து, அவருடைய உள்ள எப்படி இருக்கு? எல்லா காசும் வந்துடுச்சு, எல்லா காசும் வந்துடுச்சு. அதிகமாக ஷேர் வித்து காசு இருக்கு. அவருடைய உள்ளம் என்ன இருக்கும்? அப்போ கொஞ்சம் நீங்க அர்ஜென்ட் பட்டிருக்காம இதெல்லாம் விற்காத இருந்திருக்கலாமேன்னு அவர்கிட்ட சொன்னா, ஒரு சொன்னதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை, எனக்கு எந்த காசும் பெருசு இல்லை, அது எல்லாம் வந்துடுச்சு தெரியுமா? என் புள்ள கல்யாணத்தை எதற்காக நான் காலமெல்லாம் சேர்த்து வச்சனோ அது எனக்கு உதவுச்சு, போதுமே, அது எனக்கு போதும். இப்போ எதற்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் அந்த நபர் நாம சொல்ற மாதிரி சலவாத்து ஓதி இருப்பாரா? அவருடைய சலவாத்து எப்படி இருக்கும்? நாம சொல்ற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரா? அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது நம்முடைய ரப்பே நீதான் இலா, நீதான் ஹாஜத் தருவா என்ற உள்ளச்ச பாட்டோடு நாம ஜிக்ர் செய்வோம். ஃபாலா மன்னஹு அஃலல் ஜிக்ர் سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز العزيز واصلة رحمة نازلة بركة شاملة توفة كاملة مقبولة ملية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم قاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين عامة. اللهم انفعنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم اغفر علينا من فضلاتهم، اللهم بارك لنا بركاتهم يا أرحم الراحمين. اللهم طهر قلوبنا عن غيرك ونبير قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. يا الله நாங்கள் உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல்கள் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், பெருமானாரை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உள்ளவர்களை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய அசைவுகளில் ஒவ்வொரு அசைவுகளிலும்
பெருமானாரை இத்திபா செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லா. யா அல்லாஹ் நாங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெருமானாரை இத்திபா செய்யணும் யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து செயல்களிலும் யா அல்லாஹ் பெருமானாரை இத்திபா செய்யக்கூடியவர்களாக, அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லா. ரப்பே உன்னுடைய சிக்கரை எங்களுக்கு உள்ளத்தில் அதிகப்படுத்தியா அல்லா. ரப்பே உன்னுடைய சிக்கரை எங்களுடைய உள்ளத்தில் நீ அதிகப்படுத்தியா அல்லா. ஹாஜத்தர்வா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா. அனைத்து விதமான பரைஷான்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா. அனைத்து விதமான குழப்பங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா. எங்களில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் எங்களை மன்னிச்சிடியா அல்லா. நாங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் எங்களை மன்னிச்சிடியா அல்லா. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்ய அல்லாஹ். ரப்பே இங்கு வந்தவர்கள் அனைவரையும் நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தை சலாமத்தை கூடிய அல்லாஹ், சரீர சுகத்தை கூடிய அல்லாஹ், நீடித்த ஆயில கூடிய அல்லாஹ். பலா முசீபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். ரப்பே பலா முசீபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். நோய் நொடிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடியவர்கள் ஆக்கிடியா அல்லா. எந்த ஒரு கேவலமான நிலைகளும் எங்களில் ஏற்படாமல் பாதுகாத்துடியா அல்லா. மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா. எங்களில் கயிறு செய்ய அல்லா. எங்கள் இந்த கயிறை விரும்பக்கூடியவர்களா நான் ஆக்கிடியா அல்லா. நன்மையான காரியங்கள் நாங்கள் அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லா. அல்லா தீமையான காரியங்களை விட்டும் தீய காரியங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்கள் அனைவரையும் பாதுகாத்துடியா அல்லா. எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை ஆபாதா வையா அல்லா. கண் குளிர்ச்சியா வையா அல்லா. எங்களில் யார் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களா இருக்கின்றார்களோ ரப்பே அந்த வியாதியை லேசாக்கி கொடுத்துடியா அல்லா. பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லா. யா அல்லா எங்களில் பிரிந்த உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லா. ரப்பே பிரிந்து இருக்கக்கூடிய உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லா. யாரெல்லாம் நிக்கா வச்சிருக்கு நீ திருமணம் நிக்கா வச்சிருக்கிறாங்களோ அந்த திருமணங்களை சீரும் சிறப்புமா நீ நடத்திக்கூடிய அல்லா. ரப்பே உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிறையா அல்லா. ரப்பே எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிடியா அல்லா. விசாலமா ஆக்கிடியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த படிப்புகளை படிக்கணும் அல்லா. தீனுக்கு கிதுமத்து செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லா. இந்த துனியா வாழ்க்கையில் ரப்பே உன்னை மறந்த வாழ்க்கை வாழ்வதை விட்டு முன்னிடத்துல நாங்கள் பாதுகாவல் தேவையா அல்லா. சிறப்பான வாழ்க்கையை எங்களுக்கு பிச்சை போடியா அல்லா. நல்ல அமல்கள் செய்வதற்கு எங்களை நீ தேர்ந்தெடுக்க அல்லா. தீய காரியங்கள் எங்களை விட்டு நீ பாதுகாத்துடியா அல்லா. ரப்பே இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லா. எங்களுடைய நல்லடியார்களுடைய ரூஹுக்கு ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு எங்களுடைய உஸ்தாத் நாயக ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லா. இந்த ரப்பே குறிப்பாக ரப்பே இன்றைய தினம் கலீல்பாய் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சுடியா அல்லா. யாழ்லா அவருடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லா. ரப்பே ரப்பே இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து கிருபை செய்ய அல்லா. ஸல்லி யா ரப்பி அலா நபி ஸையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.